லொகேஷன் எப்படி இருக்கு? தாறுமாறா இருக்குல்ல? எந்த கண்ட்ரின்னு தானே கேக்குறீங்க? இது கண்ட்ரி இல்லைங்க, நம்ம பக்கத்து ஸ்டேட். எஸ், நம்ம கேரளா. அதாவது இந்த ஏரியா கரெக்டா எங்க இருக்கு அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், இப்போ டீட்டெயிலாவும் சொல்றேன். முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்க பாருங்க, அதுதான் நம்மளோட வெக்கேஷன் டைம், ஜாலியா டிராவல் பண்றதுலாம். ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை. இந்த ஐடி ஃபீல்டு வந்ததுல இருந்து வெள்ளி சனி ஞாயிறுன்றதே நம்மளுக்கு வந்து வெக்கேஷன் மாதிரி ஆயிடுச்சு. வீக்லி வெக்கேஷன் தான், ஜாலியா என்ஜாய் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் தேவைப்படுது. அதனால இந்த ப்ரோக்ராம்ல இந்த ஸ்பாட்டை பத்தி தான் சொல்ல போறேன். இந்த ஸ்பாட் ரொம்ப லவ்லியா இருக்கும், ரொம்ப ஃபேமிலிக்கு ரொம்ப அப்படி இருக்கும். பசங்கள்லாம் கூட்டு போட்டிங் போகலாம், அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல இறங்கி நின்று குளிக்கலாம், நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஸ்பாட் எங்க இருக்கு? திருவனந்தபுரம், இந்த பக்கம் கொல்லம், ரெண்டுத்துக்கும் நடுவுல பரூர்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அங்க இறங்குனீங்கன்னா அங்க இருந்து உங்களுக்கு பஸ்ஸும் இருக்கு, ஆட்டோவும் இருக்கு. ஆட்டோனா ஒரு 100 rupees கேட்பாங்க, பஸ்னா 10 rupees per head. அவ்வளவுதான். நீங்க இறங்க வேண்டிய இடம் எத்திக்குளம் போஸ்ட் ஆபீஸ். அங்க இருந்து ஆப்போசிட்ல நிறைய ஆட்டோஸ் இருக்கும். அவங்க வெறும் 50 rupees தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அழகா எடுத்துமா ஸ்பாட்ல விட்டுருவாங்க. ஆனா அந்த மெயின் ரோட்ல இருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ஸ்பாட் உள்ள இருக்குமா அப்படின்னு பெரிய டவுட்டா இருக்குங்க. அந்த இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா உள்ள போனா வேற மாதிரி இருக்குங்க. நம்ம சென்ட்ரல்ல இருந்து கிளம்பக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்கு, அது ஆன் த வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலம், கோயம்புத்தூர், பாலக்காடு, கொல்லம், அதுக்கு அடுத்து வார்காலா. கொல்லத்துக்கும் சிவகிரி வார்காலாக்கும் நடுவுல இருக்குதான் பரூர் ஸ்டேஷன். நீங்க கொல்லம் ஸ்டேஷன்ல இறங்கிட்டு அங்கிருந்து பரூருக்கு பேசஞ்சர் ட்ரெயின் அது அப்படியே மாறி வந்துடலாம். 10 நிமிஷம் தான். சப்போஸ் நீங்க இந்த இடத்துல வரீங்க எக்மோர்ல இருந்து கிளம்பி திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு அடுத்தது சிவகிரி வார்காலா, வார்காலாக்கு அடுத்த ஸ்டேஷன் பரூர். அதாவது நீங்க கொல்லத்துல இறங்கி ரிட்டர்னும் வரலாம், இல்ல இங்க இருந்து போகும்போது சிவகிரி வார்காலால இறங்கிட்டு அங்கிருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ல வரலாம், இல்ல திருவனந்தபுரம் இறங்கிட்டு வரலாம். எல்லாமே ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான். ஒரு சிறப்பான ஏரியா, ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றதுக்கு அருமையான ஏரியா. அந்த லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப வெரைட்டியா இருக்குங்க. கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும்னா நம்ம டனல் அப்படின்னுவோம். அந்த டனல் அப்படின்னா அண்டர் கிரவுண்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இமயமலைக்கு போகும்போது தான் ஹையஸ்ட் லெங்த் உள்ள ஒரு டனல் நான் பார்த்தேன். இப்ப நம்ம மேங்க்ரோ ஐலாண்ட்ல வாட்டருக்குள்ள டனல் இருக்கும். அதாவது ஒரு அப்படியே ஃபுல்லாவே ஒரு சுரங்க பாதை மாதிரியே இருக்கும், ஆனா தண்ணி. கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும்னா நம்ம ஜுராசிக் பார்க், அப்புறம் அனகோண்டா, இந்த படம்லாம் பார்ப்போம் பாருங்க. அதுல அந்த ஃபாரினர்ஸ் எல்லாமே ஒரு போட்ல அப்படியே டிராவல் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல 4 குச்சி நட்டுட்டு அங்க சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய அனகோண்டா வரும். அப்படியே ஒரு சைலண்ட் ஷாட் வச்சிருப்போம், அப்படியே பெரிய அனகோண்டா வந்து சமைக்கிறவங்க அப்படியே தூக்கின்னு போயிடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஏரியா. ஆனால் பயப்பட வேண்டாம், நம்ம ஜாலி ஏரியா தான். அந்த மாதிரி பாம்புலாம் கிடையாது. இங்க இயக்குனர்கள், நடிகர் இவங்க எல்லாம் வந்து பார்த்தா கண்டிப்பா அங்க இருந்து புது கதைகள் கிடைக்கும். அந்த ஸ்பாட்ல ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நம்ம மேங்க்ரோ ஐலாண்டோட டாப் ஆங்கிள் ஷாட் பாத்தீங்க எப்படி இருந்தது? ஒரு வெரைட்டியா இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒரு வாட்டர் ஏரியாவோட டாப் ஆங்கிள் வைக்கும்போது வெறும் வாட்டர் தான் தெரியும், சுத்தி எங்கேயாவது கிரீன் தெரியும். ஆனா இந்த மேங்க்ரோ ஐலாண்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கங்க ஒரு பஞ்சா கிரீன் இருக்கும். அது நீங்க டாப் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு கிரீன் கலர் கொடை, அந்த கொடைங்க அங்கங்க இருக்கா மாதிரி, அந்த கொடைங்களுக்கு நடுவுல போட்டு கலர்ஃபுல்லா போச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த ஃபீல் கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நாங்கள் நிறைய ஃபீல் பண்ணோம் அந்த டாப் ஆங்கிள் ஷாட்ல பார்க்கும்போது. ஸோ அது ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட் ஏரியாவா இருக்கும். இன்னும் கரெக்டா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் பார்க்குள்ள போய் குழந்தைங்களை விளையாட விட்டு பார்க்கறது பிடிக்கும். அதே மாதிரி வாட்டர்ல விளையாட விட்டு பார்க்கறது பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா வாட்டருக்கு நடுவில் ஒரு பார்க் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபீலை தான் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லென்த் கிரீன் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு ஆர்ச் இருக்கும். அதை நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சிருப்பேன். அந்த ஆர்ச் ஏரியா தான் பாத்தீங்கன்னா ஒரு 4.5 feet தான் வாட்டர் இருக்கும் அந்த ஏரியால மட்டும். மற்ற இடம்லாம் பாத்தீங்கன்னா 30 to 50 feet வரைக்கும் ஆழம் இருக்கும். அதுக்காக தான் லைஃப் ஜாக்கெட் வந்து நமக்கு சேவ் பண்றாங்கல்ல. பட் ப்ராப்ளம்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ற ஏரியா தான் இது. அந்த ஸ்பாட்ல மட்டும் ஒரு 4.5 feet இருக்கு பாருங்க, அங்க வந்து நம்மளை வந்து இறக்கி விடுவாங்க போட்ல இருந்து. அந்த தண்ணியில ஜாலியா நம்ம ஃபேமிலியோட விளையாடிட்டு குழந்தைங்களோட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இது ஒரு லவ்விங் ஸ்பாட்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்றதுக்கு அப்படி ஒரு ஸ்பாட்டுங்க இது. ஃபேமிலியோட ஒரு பெரிய ஃபேமிலியா போனோம் அப்படின்னா அழகா ஒரு நாட்டு போட் எடுத்துக்கலாம், இல்ல மிஷின் போட் எடுத்துக்கலாம். இங்க எல்லா போட்டும் ஃபெசிலிட்டி இருக்கு. அங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா
மினிமம் ஒரு 50 போட்ஸ் கையில வச்சிருப்பாங்க. அதனால எவ்வளவு பெரிய ஃபேமிலி வந்தாலும் அவங்களுக்கு ஈஸியா கொடுக்க முடியும். ஸோ ஃபேமிலியோட வாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். இந்த லொகேஷன் பொதுமக்களை தாண்டி நம்ம சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல படம் எடுக்கணும், இந்த மாதிரி பேக்ரவுண்டோட எனக்கு ஒரு லொகேஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் இதுல கொடுத்துருக்கேன். இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான போட்ஸ், தங்குற இடம், ஃபுட்டு, இப்படி எல்லாமே அங்க பர்மிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அதாவது நாங்கன்னு சொல்றது நம்ம மேங்க்ரோவ் ஸ்பாட்டு, அவங்களோட சேர்ந்து உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி தர முடியும். ஏன்னா பேசிக்கா நான் ஒரு டைரக்டரா இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்ச இயக்குனர்கள் யாருக்காவது அது ஒரு ஹெல்ப்பா வேணும் அப்படின்னா கூப்பிடுங்க, கண்டிப்பா அதை அரேஞ்ச் பண்ணி தரலாம். தேங்க்யூ. நம்ம சிவா பிக்சர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். ஏன்னா ஷார்ட்டா ஒரு 4 வீடியோலயே வந்து ஒரு 60 வாட்சிங் ஹவர்ஸ்ல இருந்து 75 வாட்சிங் ஹவர்ஸ் நியர் வந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு நீங்க வந்து பேராதரவு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா சாதனை பெண்மணிகள்னு ஒரு ப்ரோக்ராம் வருது. அடுத்தது குழந்தைகளுக்கான சாதனை நிகழ்ச்சிகள் வருது, இந்த டேலண்ட் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஷோ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி திறமை உள்ளவர்கள் கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்க வீட்டுல டேலண்டர்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.